என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலுமே வந்துட்டு 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இல்லன்னா, கண்டிப்பா சண்டை வரதான் செய்யும். இங்கேயும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும், ரவியும் என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலுமே வந்துட்டு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால, ரவி பண்ண ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கூட வந்துட்டு ஸ்ருதி கண்ணுக்கு தப்பா தெரியுது. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் வரையும் போயிடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட முத்து, மீனா பார்த்துட்டீங்களா, "ஏன் ஸ்ருதி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரியும். ஆனா ரவி தான் வர வர என்ன ஏமாத்தி சீட்டிங் பண்ணியிருக்கான். அதனால தான் அவன டைவர்ஸ் பண்ணிடலான்னு ஒரு முடிவுல வக்கீல பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பண்ண ஹெல்ப் உங்களுக்கு தப்பா தெரியுது. ஒருத்தர் மேல யார் மேல அதிக அன்பு வச்சிருக்கோமோ, அவங்க செய்ற சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு அழகா தெரியுமே தவிர, அது மேல தப்பா நினைச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட்டு என்னன்றத நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்த உடனே ஒரு இது பண்ணாதீங்க. ஒரு உங்களுக்கு வந்து ரவி மேல வந்து ரொம்ப பொசசிவ்னஸ். அதனால தான் வந்து நீங்க அவன் மேல யாரு மேலயும் பாசம் காட்டக்கூடாது. யார்கிட்டயும் சிரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க. அவர் ஒரு வேற ஒரு கண்ணத்தோட பாருங்க. அவங்களோட அன்பு உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நெறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ருதிய கூட்டு வராங்க. இது தெரியாத அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட மண்டபத்தில சண்டை போட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்தத பார்த்து பார்த்தீங்கன்னா, "என்ன ஸ்ருதி உன்ன உங்க குடும்பப்படுத்துனாங்களா? ஏன் இவ இவ்வளோ நேரம் வரல?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒர்க் விஷயமா வெளிய போயிருந்தேன். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவென்ட்டுமே நல்லபடியா முடியுது. முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா, ரவி கிட்ட, "இனிமேல் நான் உன்ன தப்பா நினைக்க மாட்டேன்டா. நான் நினைச்சதுக்கு சாரி" அப்படின்ற மாரி கேட்கிறேன். "சரி இப்ப என்ன கொஞ்சம் நினைச்சுக்கிட்டேன். நானும் கொஞ்சம் ஓவரா தான் இது பண்ணிட்டேன். இனிமேல் நான் யார்கிட்ட இது பண்ணாலும் உன்கிட்ட சொல்லிட்டே பண்றேன்" அப்படின்னு சொல்ல, இல்லடா நீ பண்ணது சரிதான். நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க, சரி இனிமேல்னா நமக்குள்ள சண்டை வராம இருக்கட்டும். நம்ம 2 பேருக்கும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் இவ்வளோ சண்டைகள் வருது. நாம இனிமேலும் டெய்லி ஒரு 4 ஹவர் ஆனா ஒண்ணா இருக்கலாம். அப்பதான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்ல, சரி ரவி அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ரவியும் ஒண்ணாயிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் பிரச்சனைகள் வரப்போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.